வணக்கம் நேர்களே. ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளேட்டில் நமது பார்வையில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே அவதானம் செலுத்தப் போகிறோம். அதாவது இன்றைய தினம் எந்தெந்த செய்திகள் பத்திரிகைகளில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது என்பது தொடர்பிலே ஆராயப் போகிறோம். அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை நாங்கள் எடுத்து பார்ப்போமே. ஆனால் கோத்தாவிற்கு ஆதரவில்லை சுதந்திர கட்சி திட்டவட்டம், மைத்திரிபால சிறிசேனவை ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குமாயின் அதனுடன் கூட்டணி அமைப்பது குறித்து மீள் பரிசீலனை செய்யப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மைத்திரிபால சிறிசேனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர், கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய சார்பில் களமிறக்கப்படுவாராக இருந்தால் அந்த கூட்டணி தொடர்பிலே மீள் பரிசீலனை செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும், இத்தொடர்பிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முக்கியஸ்தர்களோடு பேசி வருவதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது, அரச தரப்பு தூதுக்குழு இன்று ஜெனீவா வருகை, ஐநா மனித உரிமை ஆணையாளரை சந்திக்க ஏற்பாடு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடரின் இலங்கை தொடர்பான விவாதத்தில் பங்கேற்கும் நோக்கில் இலங்கை அரசாங்கத்தினுடைய விசேட குழுவினர் இன்று திங்கட்கிழமை ஜெனீவாவை சென்றடைந்திருக்கிறார்கள் அல்லது ஜெனீவாவை சென்றடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தூதுக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை சந்தித்து பேசுவதற்குரிய ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், இந்த அரசு தரப்பிலே ஜெனீவாவிற்கு சென்றிருக்கிற தூதுக்குழுவிலே வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவனும் இடம்பெற்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. அவர் இந்த ஜெனீவாவிற்கு செல்வதற்கு முன்னர் ஆதவன் தொலைக்காட்சிக்கு விசேடமான ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அந்த நேர்காணலிலே தான் என்னென்ன விடயங்களை அங்கே சென்று கூறப்போகிறோம் என்கிற விடயங்களை அவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். அதனை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக சுரேன் ராகவன் வடக்கிலே இருந்து தமிழ் மக்களினுடைய மகஜர்களை ஜெனீவாவிற்கு சென்று கையளிப்பதற்கு தயாராக இருப்பதாக அவர் கூறியிருந்தாலும் அதற்கு அரசு தரப்பிலும் சரி எதிர்க்கட்சி தரப்பிலும் சரி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. வடக்கு மாகாண ஆளுநரால் அப்படி ஒன்றும் செய்ய முடியாது, ஜெனீவா ஒன்றும் தபால் நிலையம் அல்ல என்கின்ற பல பாரான விமர்சனங்களை அரசாங்கத்தினுடைய பலரும் முன்வைத்திருந்தார்கள் என்பது மிக முக்கியமானது. இந்த நிலையிலே தான் இன்றைய தினம் ஜெனீவாவிற்கு சென்றடைய உள்ள இந்த தூதுக்குழும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை சந்தித்து பேசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, குடும்ப உறுப்பினரை தவிர வேறு யாரும் இல்லையா, ஐதேகா கேள்வி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. பொதுஜன பெரமுனவினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை களமிறக்குவது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு சவால் அல்ல. எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தரப்பிலே ஜனாதிபதி வேட்பாளராக அவருடைய குடும்ப உறுப்பினரை தவிர வேறு யாரும் இல்லையா என ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மஹிந்த அணி சார்பிலே ஜார் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவார் என்கிற எதிர்பார்ப்பு கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக இருந்தது. இந்த நிலையிலே தான் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆதரவோடு கோட்டாபய ராஜபக்ச களமிறங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக கோட்டாபய ராஜபக்ச இந்த தேர்தலில் களமிறங்கப் போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையிலே தான் ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பில் நாங்கள் இங்கே அவதாரம் செலுத்துவமாக இருந்தால், இன்றைய உபகுழு கூட்டத்திலே ஸ்ரீதரன் எம்பி உரையாற்றுவார் என்கின்ற புகைப்படத்துடனான செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடரானது ஆரம்பமாகியுள்ள நிலையிலே இன்றைய தினம் திங்கட்கிழமை ஜெனீவா வளாகத்தில் இடம்பெறும் இலங்கை தொடர்பான முக்கிய உபகுழு கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரையாற்றவிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் புதன்கிழமை இலங்கை குறித்த விவாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய 20வது கூட்டத்தொடரில் இடம்பெற உள்ள நிலையிலே தான் இன்றைய தினம் இந்த உபகுழு கூட்டத்தொடர் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரிலே ஸ்ரீதரன் எம்பி உரையாற்றவிருப்பதாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சி, அதேபோன்று ஆதவன் செய்தித்தளம் ஆகியவற்றோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, கோட்டாவை அனைத்து மக்களும் ஆதரிப்பார்கள், கூட்டு எதிரணி கூறுகிறது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தினையே அனைத்து இன மக்களும் இன்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அரசியலமைப்பிலே 19
திருத்தம் அனைவரும் எதிர்பார்ப்பிற்கும் தடையை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச களமிறங்க இருக்கிறார். தற்போதைய மக்கள் அனைவருமே கோட்டாபய ராஜபக்சவை ஆதரிப்பார்கள் என கூட்டு எதிர்க்கட்சி நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கூட்டு எதிரணியுடைய பொது வேட்பாளர் குறித்து மும்முனை போட்டி நிலவுவதாக ஆரம்பத்தில் தகவல்கள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக பசில் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலே மும்முனை போட்டி நிலவுவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையிலே தான் தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதியும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்சவின் பூரண ஆசீர்வாதத்தோடு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது சற்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்வதற்குரிய நடவடிக்கைகளிலே கோட்டாபய ராஜபக்ச ஈடுபட்டிருப்பதாகவும் இதன் ஒரு அங்கமாக விரைவிலே கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்காவிற்கு செல்லவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையிலே தான் கோட்டாபயவை அனைத்து மக்களும் ஆதரிப்பார்கள் என கூட்டு எதிர்க்கட்சி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, ஜெனீவாவிலே அழுத்தம் பிரயோகிக்க தயாராகும் சர்வதேச நாடுகள் புதன்கிழமை இலங்கை குறித்த விவாதம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையிலே எதிர்வரும் 20ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளது. இதில் இலங்கை விவகாரத்திலே அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் பிரதிநிதிகளும் தயாராகி வருவதாகத்தான் கூறப்படுகிறது. சர்வதேச அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகி இருக்கிற நிலையிலே இலங்கைக்கு எதிரான பிரேரணையை அல்லது இலங்கைக்கு எதிரான விவாதத்தை பிரித்தானியா ஆரம்பித்து வைக்க உள்ளதாகத்தான் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவும் இருக்கிறது. இந்த நிலையிலே தான் இலங்கை தொடர்பிலான சர்வதேச நாடுகள் குறித்த விவாதம் அல்லது சர்வதேச நாடுகள் அழுத்தத்தை பிரயோகிக்கிற வகையிலான விவாதம் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பமாக இருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, இரு தரப்பினரது முரண்பாட்டினுடைய வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பொதுஜன பெரமுனவும் முதலிலே பறந்துவிட்ட கூட்டணி ஒன்றினை அமைக்க வேண்டும். அதன் பின்னர் இருதரப்பு கருத்துக்களையும் மதிப்பிட்டு ஒரு முறையான இணக்கப்பாட்டினை தொடர்ந்து இருதரப்பின் உடன்பாட்டுடைய ஜனாதிபதி வேட்பாளர் களமிறக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முக்கியஸ்தர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச களமிறங்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிற நிலையிலே தான் மஹிந்தானந்த அலுத்கமகே இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்தானது தற்பொழுது ஒரு பாரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கூட்டு எதிர்க்கட்சிக்கு உள்ளேயே கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிரான தரப்பினர் இருக்கின்றனரா என்கின்ற கேள்வி எழுப்புகிற வகையிலே தான் இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்தியாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற பிரதான செய்திகள் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால், ஐநா ஆணையாளரை சந்திக்க இலங்கை தரப்பு தீவிர முயற்சி, வியாழனன்று இலங்கை தொடர்பான விவாதம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஐநா மனித உரிமை பேரவையிலே இலங்கை விவகாரம் குறித்து எதிர்வரும் வியாழக்கிழமை ஆராயப்பட உள்ள நிலையிலே அதற்கு முன்னராக ஐநா மனித உரிமை பேரவையுடைய ஆணையாளர் மிச்சல் ஃபசலிட்டை சந்திப்பதற்கு இலங்கை பிரதிநிதிகள் குழு முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இலங்கையிலே யுத்தம் முடிவடைந்து 10 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையிலே இதுவரையிலே இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததுடன் இலங்கை அரசால் பொறுப்பு கூறல் நிறைவேற்றப்படாத நிலையிலே தொடர்ந்து அதற்காக இலங்கை அரசாங்கம் கால அவகாசம் கோரி வருகிறது. இந்த நிலையிலே ஐநா மனித உரிமை பேரவையினுடைய புதிய ஆணையாளர் மிச்சல் ஃபசலட் கடந்த வாரம் வெளியிட்ட 15 பக்க அறிக்கையிலே இலங்கையை மிக கடுமையாக சாடியுள்ளதுடன் போர்க்குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே இந்த அறிக்கை மீதான அல்லது இந்த பிரேரணை மீதான விவாதம் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னர் ஐநா ஆணையாளரை சந்திப்பதற்கு இலங்கையிலிருந்து சென்றிருக்கிற வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் உள்ளிட்ட குழுவினர் தீவிரமாக முயற்சித்து வருவதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, ஜெனீவா செல்லும் அரச குழுவிற்கு மஹிந்த கூறும் 4 ஆலோசனைகள் தவறினால் நாட்டிற்கு துரோகம் என எச்சரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது.
ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பான தீர்மானத்திற்கு இணைய அனுசரணை வழங்கக்கூடாது எனவும் இலங்கைக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை ஏற்கக்கூடாது எனவும் வெளிநாட்டு நீதிபதிகள் கொண்ட போர்க்குற்றம் கலப்பு நீதிமன்றத்தை ஒருபோதும் இலங்கை அமைக்கப் போவதில்லை எனவும் அரசாங்கம் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் எனவும் ஜெனீவாவிற்கு உத்தியோகபூர்வமாக தெரிவிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இலங்கை தொடர்பிலான விவாதம் பிரேரணி விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ள நிலையிலே இலங்கையிலிருந்து 4 பேர் கொண்ட குழு ஒன்று சென்றிருக்கிறது. வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் உள்ளிட்ட குழுவினரை சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையிலேதான் மஹிந்த ராஜபக்ச குறித்த குழுவினருக்கு 4 ஆலோசனைகளை கூறியிருக்கிறார். இந்த ஆலோசனைகளை அவர்கள் நிறைவேற்ற தவறுவார்களாக இருந்தால் அது நாட்டிற்கு இழைக்கும் பாரிய துரோகம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது மைத்திரி தரப்பால் மஹிந்த கவலை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் குழுவினர் வாக்களிப்பிலே கலந்து கொள்ளாதிருந்தமை கவலைக்குரிய விடயம் என எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். மாத்தளையிலே நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதாவது தற்போது மைத்திரி தரப்பில் அல்லது மைத்திரி தரப்பு என கூறினாலும் மைத்திரி அரசாங்கத்துடைய தலைவராக இருந்தாலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அங்கம் வகிக்கிற ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கம் தான் தற்போது இருக்கிறது. அந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்பதுதான் மஹிந்த தரப்பினுடைய மஹிந்தருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையிலே வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பிலே வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்து அதனை தோற்கடிக்க மஹிந்த தரப்பு கடும் முயற்சிகளை மேற்கொண்டது. எனினும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவான குழுவினர் அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாது அதனை புறக்கணித்திருந்தார்கள். இந்த நிலையிலே தான் அது தொடர்பிலே மஹிந்த ராஜபக்ச கவலை வெளியிட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது ரணிலின் தேசிய அரசை காப்பாற்றிய மைத்திரி பட்ஜெட் வாக்கெடுப்பிலே பங்கு பெற்றாதற்கு அதுவே காரணம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தேசிய அரசை காப்பாற்றுவதற்காகவே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2019ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான பாராளுமன்ற வாக்கெடுப்பிலே பங்கு பெற்றுவதை வேண்டுமென்று தவிர்த்து கொண்டதாக பிரதான அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி பிரபல வாராந்த சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலிலே கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி பாராளுமன்றத்திலே 2019ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்புக்கு பின்னர் வாக்கெடுப்பிற்கு சமர்ப்பிக்கப்படவிருந்த இறுதி கட்டத்திலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி வாக்கெடுப்பிலே பங்கு பெற்றாமல் இருப்பதற்கு தீர்மானித்ததாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தேசிய அரசு பாராளுமன்றத்திலே தோற்கடிக்கப்படாமல் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவர்கள் இந்த முடிவை எடுத்ததாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது ஜாலிலே அதிரடி படையினர் மணல் வியாபாரிகள் மோதல் 2 பெண்கள் உட்பட 5 கைது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஜாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மணல் கடத்தலை முறியடிக்க சென்ற விசேட அதிரடி படையினருக்கும் மணல் வியாபாரிகளுக்கும் இடையிலே மோதல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மோதலை அடித்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஜாழ்ப்பாணம் போலீசார் விசேட அதிரடி படையினரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தனர் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே 2 பெண்கள் உட்பட 5 பேரை கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கிறது. அரியாலை கிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக மணல் கடத்தல் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்களினாலே முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டினை தொடர்ந்துதான் இந்த விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது மணல் வியாபாரிகளுக்கும் விசேட அதிரடி படையினருக்கும் இடையிலே இடம்பெற்ற மோதலின் போது 3 விசேட அதிரடி படையினர் காயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது 1000 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் அளிக்கப்படும் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. நீதிமன்றங்களால் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருட்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த சட்டமா அதிபர் திணைக்கள உதவியை போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணி பிரிவு நாடியுள்ளது. அவற்றை அழித்து விடுவதற்கான உதவியை இதன்போது நாடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விரைவிலே இந்த போதைப் பொருட்கள் அழிக்கப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலர் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக வடக்கிலிருந்து வெளியாக இருக்கிற
பிரதான பத்திரிகைகளான உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது, கோட்டா களமிறக்கினால் ராஜபக்சவின் குடும்பத்தின் அரசியல் வாழ்விற்கு சமாதி அடித்து கூறுகிறார் ரணில் என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாகி இருக்கிறது. அதாவது கூட்டு எதிரணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக கோட்டாபய ராஜபக்ச களமிறங்க போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையிலே தான் அவர் அவ்வாறு களமிறங்குவாராக இருந்தால் அது ராஜபக்ச குடும்பத்தினருக்கு அதில் அவர்களுடைய அரசியல் வாழ்விற்கு சமாதி கட்டும் நிகழ்வாக இருக்கும் என்கின்ற ஒரு தகவலைத்தான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலமுறை பத்திரிகையுடைய பிரதான செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, இலங்கை குறித்த பிரேரணி வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் அழுத்தம் பிரயோகிக்க சர்வதேச நாடுகள் தயாராகின்றன என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள புதிய பிரேரணை எதிர்வரும் 21ஆம் தேதி வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்காக சர்வதேச நாடுகள் அழுத்தம் பிரயோகிக்க தயாராகி வருவதாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் காலை கதிர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது, ஜெனீவாவில் புதிய பிரேரணைக்காக பிரிட்டனின் கூட்டமைப்பு நன்றி நேரில் சென்று தெரிவித்தார் சுமந்திரன் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடு மனித உரிமை கவுன்சிலின் தற்போதைய 40வது கூட்டத்தொடரில் இலங்கை மீதான சர்வதேச கண்காணிப்பை இடையராது தொடர்வதற்கு வலை செய்யும் விதத்திலே இலங்கை தொடர்பாக புதிய பிரேரணை ஒன்றை முன்வைத்து அனுசரணை பணி வைத்துக் கொண்டிருக்கும் பிரிட்டன் எடுத்த முயற்சிகளுக்காக அந்த நாட்டுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் நேரடியாக லண்டனிற்கு சென்று சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை சந்தித்து கூட்டமைப்பு சார்பிலே நன்றியை தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் வடபுலத்திலிருந்து வெளியாக இருக்கிற பிரதான பத்திரிகைகள் வெளியான செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் லங்காதேவ பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது, கடந்த சனிக்கிழமை யாழ்ப்பாணத்திலே மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களுக்கும் அதிரடிப்படையினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பிலான செய்தி தான் இங்கே வெளியாகி இருக்கிறது. இந்த மோதலிலே 3 விசேட அதிரடிப்படையினர் காயமடைந்திருப்பதாகவும் அவர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளராக மைத்திரிபால சிறிசேன களமிறக்குவதற்காக அமைக்கப்பட்டது அல்ல, நாங்கள் நினைத்தவரைத்தான் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் என பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கூட்டு எதிரணியினுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக கோட்டாபய ராஜபக்ச களமிறக்கப்பட்டமை தொடர்பிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கவலை வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிற நிலையிலே தான் பிரசன்ன ரணதுங்க இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலையக செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால், நுவரெலியா மாவட்ட அபிவிருத்திற்கு 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீதரன் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்திலே அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் அமைச்சர் திகாம்பரம், தொழிலாளர் தேசிய முன்னணி பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் திலகராஜ் ஆகியோர் 34 கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கீடு செய்துள்ளனர். இந்த வேலை திட்டங்கள் யாவும் 3 மாத காலப்பகுதியில் பூர்த்தியாகும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய பிரதி செயலாளரும் மத்திய மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினருமான ஸ்ரீதரன் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற உலக செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால், நியூசிலாந்து பள்ளிவாசல்களில் தாக்குதல் நடத்திய துப்பாக்கிதாரி தனித்தே செயற்பட்டார், போலீசார் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. நியூசிலாந்தின் கிரைட்சர்ச் நகரிலே 2 பள்ளிவாசலில் பள்ளிவாசல்களில் கடந்த வெள்ளிக்கிழமை துப்பாக்கிச்சூடை நடத்திய நபர் தனித்தே மேற்படி செயல்பாடில் ஈடுபட்டுள்ளதாக நம்புவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தன்னைத்தானே வெள்ளையின மேலாதிக்கவாதியாக குறிப்பிட்டுள்ள ஆஸ்திரேலியரான பிரண்டன் ட்ரெண்ட் தான் தாக்குதல் நடத்துவதை வெளிப்படுத்தும் காணொளி காட்சியை ஃபேஸ்புக் இணையதளத்திலே நேரடியாக ஒளிபரப்பு செய்திருந்தார் என்பது மிக முக்கியமானது. இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்ட ஏனைய 3 தாக்குதலுடன் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கருதப்படாததால் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற இந்திய செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால், தாவூத் இப்ராஹிம் சையது சதாவுல்லானை பாகிஸ்தான் ஒப்படைக்க வேண்டும், இந்திய அரசு கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஆரோக்கியமான உறவு தொடர வேண்டுமானால் பாகிஸ்தான் தாவூத் இப்ராஹிம்
சையது சலாஹூதீன் ஆகியோரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காஷ்மீர் புல்வாமாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்கடிகளினால் இந்திய பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகள் வற்புறுத்தலை தொடர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த நிலையிலே பாகிஸ்தானிலே பதுங்கியுள்ள இந்தியாவிலே தேடப்படும் சந்தேக நபர்களை ஒப்படைக்க வேண்டும் என அரசு அதிகாரிகள் வட்டாரம் கோரியுள்ளது. அதாவது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே ஒரு சுமூகமான ஒரு ஆரோக்கியமான உறவு தொடர வேண்டுமாக இருந்தால் இவர்கள் இருவரையும் பாகிஸ்தான் இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய இந்திய செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் கவனம் செலுத்துங்கள் என்கின்ற தலைப்பிலே வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. யுத்தத்தினால் சீரழிந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களை விரைவாக பொருளாதார ரீதியிலே அபிவிருத்தி செய்து அப்பகுதிகளிலே வேலையின்மை மற்றும் வறுமை வீதங்களை குறைப்பதற்கு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்ற போதிலும் இதுவரை அதற்கான செயற்திறனான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. யுத்தம் முடிவடைந்து 10 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலே இன்னும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்கள் பொருளாதார ரீதியிலே வலுவூட்டப்படாமையே இருக்கின்றனர். கடன் தொல்லைகளாலும் பொருளாதார நெருக்கடிகளினாலும் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மிக அதிகமாகும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்காகவே பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பொதுவாக சுயதொழில், மீன்பிடி, விவசாயம் உள்ளிட்ட துறைகளிலேயே வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரம் தங்கி இருப்பதாகத்தான் இந்த வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் ஜெனீவாவிற்கு அளித்த உறுதிமொழிகளின் நிலைமை என்கின்ற தலைப்பிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு இலங்கை அரசாங்கம் நிலைமாற நீதி நடவடிக்கைகள் தொடர்பாக அளித்திருந்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்பதை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகள் குழாமினர் சுட்டிக்காட்டியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. மனித உரிமைகள் பேரவையின் 40வது அமர்வு கடந்த பிப்ரவரி 26 முதல் ஜெனீவாவிலே இடம்பெற்று வருகிறது. எதிர்வரும் 22 அமர்வு நடைபெறவுள்ள நிலையிலே 20 இலங்கை விவகாரம் தொடர்பாக பேரவையினுடைய உறுப்பு நாடுகளால் புதிய தீர்மானம் ஒன்று உள்ளெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையிலே யுத்தம் நிறைவடைந்து 10 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற போதிலும் 2015 செப்டம்பரிலே மனித உரிமை பேரவையிலே இலங்கை தொடர்பாக உள்ளிருக்கப்பட்ட பிரேரணை இதுவரையிலே நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற விடயத்தை உள்ளடக்கித்தான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற கேலிச்சித்திரம் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் மைத்திரிபால சிறிசேன ஒரு மைதானத்தில் நிற்பது போலவும் ஒரு பக்கத்திலே ரணில் விக்ரமசிங்கவை செல்ல விடாமல் தடுப்பது போலவும் மறுபக்கத்திலே தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே செல்ல விடாது தடுத்து நிறுத்துவது போல அந்த கபடி மைதானத்திலே எவ்வாறு எதிரணியினரை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவார்களோ அதுபோன்று அவர் இருவரையும் தடுத்து நிறுத்த முயற்சி செய்வது போலத்தான் இன்றைய கேலிச்சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே 2 தரப்பினரையும் இடைநிறுத்தி தான் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு மைத்திரிபால சிறிசேன முயற்சிப்பதாக இன்றைய கேலிச்சித்திரம் சித்தரிக்கப்படலாம் என்கின்ற ஒரு கோணத்திலே தான் இன்றைய கேலிச்சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. மீண்டும் மற்றொரு இன்றைய நாள் நமது பார்வையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் மின்பேணி. வணக்கம் நேயர்களே.